உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் அல்லது நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, நான் நிறைய சொல்கிறது தான். பார்க்குறது மட்டுமல்ல, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அப்படி அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக வளர்ந்து வருகிற நாங்கள் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சி பண்ணுவோம். பாராளுமன்ற தேர்தலில் நேற்றைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இடம்பெற்றது. இதனுடைய எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு நான் பகிர்ந்திருந்தேன். அந்த வேளையில் இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் அவர்களுடைய கதிரையில் உட்கார்ந்திருந்த விஷயம். அதற்காக அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர் இது எதிர்கட்சியினுடைய அல்லது சஜித்தினுடைய கதிரை 8ஆம் நம்பர் கதிரை, இதில் நீங்கள் இருக்கக்கூடாது, எழும்புங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது இங்கே நமக்கு எதுவுமே நீங்கள் அதாவது பாராளுமன்றத்தில் தந்த துண்டு பிரசுரத்திலேயோ அல்லது எங்கேயுமே பகிரப்படவில்லை. 8ஆம் நம்பர் இலக்கம் சஜித் அவர்களினுடையது, நீங்கள் அதை விட்டு எழுந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. அதனால் நான் எழும்ப மாட்டேன், அவரை வேறு எங்கேயாவது அமர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார். எல்லாருமே சந்தோஷமாக பார்த்த விஷயந்தான். நான் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்திலேயே முதல் நாளே முதலாவது மனத்தியாலத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்சாகமாக இருக்கிறார். அவர் எதிர்த்து கதைக்கிறது திறமை இருக்கிறது பாராளுமன்றத்தில் அப்படி என்று சொல்லி பேசப்பட்டது. இது சமூக வலைத்தளங்கள் அல்லது ஊடகங்கள், இலங்கையில் இருக்கின்ற முக்கியமாக தமிழ் ஊடகங்கள் இதை திரிவுபடுத்தி அர்ச்சுனாவை ஒரு 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 அதாவது ஒரு நல்ல பண்பு இல்லை அல்லது அவ்வாறாக செய்தது நல்ல விஷயம் இல்லை, அவர் ஏன் அப்படி செஞ்சார், அதை அப்படி செஞ்சுக்க கூடாது, யார் சஜித்தினுடைய கதிரை அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை விட்டுட்டு அவர் போயிருக்கலாம் தானே, எதுக்காக வாக்குவாதப்பட்டார், அதை விட்டுட்டு சஜித்து சரி ஓகே தெரியாமல் இருந்துட்டேன், நான் எனக்கு வேறு கதிரையில் நான் இருந்து கொள்கிறேன் அதை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட நழுவி போயிருக்கலாம், எதுக்காக தேவையில்லாத விதண்டாவாத பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய சமூக வலைத்தளங்களில் இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. நையாண்டி அல்லது நகைப்புக்கிடமான வகையில் கூட இவ்வாறான விஷயங்கள் பகிரப்பட்டிருந்தால், அது மட்டுமல்லாமல் அவருக்கு அருகில் இருந்த ரவு ஹக்கீமா இருக்கலாம் அல்லது மற்ற இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே மற்ற ஒரு பக்கம் திரும்பி இருந்த மாதிரியான புகைப்படங்களோடு நேற்று சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருந்தது. இது நேற்றைய பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா மீது சிஐடி அதாவது இலங்கையினுடைய சிஐடி பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாம். அதாவது அர்ச்சுனா நேற்று அவ்வாறு இருந்த விஷயம் எதற்காக அப்படி என்ற மாதிரியும், அதே மாதிரி அது தவறான விஷயமாகவும் குறிப்பிட்ட எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னால், புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் அந்த குழு, அதாவது சிவில் செயற்பாட்டாளர் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை முறைப்பாடு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. சமூக நூல் வலைத்தளங்களில் அவர் வெளியிட்ட அறிக்கையை விசாரிப்பதற்காகவே சிவில் ஆவலர்கள் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளனர்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட செய்தி தெரிவிக்கிறது. உறுப்பினர்களின் சீனியரிட்டிக்கு ஏற்ப ஆசனங்கள் ஒதுக்கப்படாததால் நேற்று 21ஆம் தேதி அந்த உறுப்பினர்களுக்கு எந்த ஆசனத்திலும் அமர வாய்ப்பு வழங்கப்பட்டது. அங்கு யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்படி என்றதான் மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற ஊழியர் ஒருவர் எம்பியிடம் இது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட ஆசனம் என்று தெரிவித்த பொழுது அவர் அந்த ஆசனத்தை விட்டு வெளியேற மறுத்து விட்டார். மேலும் சுயேட்சை எம்பி அங்கு நடந்து கொண்ட விதம் சமூக ஊடகங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்டது. அப்படி என்று
அதனால் நாங்கள் வந்து இந்த வழக்கு தாக்கலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வந்து அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக அங்கிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இதில் வந்து எப்படி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா எப்படி இதனை எதிர்கொள்ள போகிறார், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அவங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்தில் வந்து அவருடைய மதம், அதாவது வந்து அவர் என்ன மதம் அப்படின்ற பொழுது அது வந்து பௌத்த மதம் அல்லது அப்படின்னு சொல்லி பகிரப்பட்டிருந்தது. இதனால் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அவர்கள் எங்கே அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு வந்து தொலைபேசி அழைப்பினூடாக அழைப்பெடுத்து இது வந்து நான் வந்து பௌத்த மதம் இல்லை, நான் வந்து இந்து மதம், எனக்கு வந்து அதனை மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து அந்த வாய்ஸ், அதாவது வந்து ஒலியை வந்து பகிர்ந்திருந்தார். தான் வந்து இது சம்பந்தமாக கதைத்தேன், இது வந்து எங்கேயோ ஒரு எரோர், அதாவது வந்து எங்கேயோ ஒரு இணையத்தினுடைய தவறு, எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதனால தான் இவ்வாறு நடந்திருக்கிறது, இதை வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எங்கே என்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து அங்கே வந்து அதனை மாற்றி தருமாறு கேட்ட பொழுது அதை வந்து பாராளுமன்றம் இன்று வந்து அவருக்கு மாற்றி எல்லாமே கொடுத்திருக்கிறது. பிறந்த திகதியிலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன திருமணமானவர், சமயம் இந்து, தொழில் உத்தியோகம், மருத்துவம் எல்லாமே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய தொலைபேசி இலக்கத்தில் இருந்து இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவர் அமர்வில் இருக்கின்ற பொழுது என்ன தொலைபேசி இலக்கத்தில் பேச வேண்டும், அமர்வு இல்லாத நேரத்தில் வந்து என்ன தொலைபேசி இலக்கத்தோடு பேச வேண்டும், இப்படி எல்லா விஷயமுமே வந்து மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் வந்து தன்னுடைய சமூக வலைத்தில் தான் பயந்துருக்கிறார். என்ன சொன்னால் நேற்றைக்கு இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. இவர் வந்து கையில் வந்து பௌத்த மதத்தினுடைய அந்த நூல், கை நூலில் கட்டியிருக்கிற நூல், வெள்ள நூல் வந்து பௌத்த மதத்தினுடைய நூல். அதனால் வந்து இவர் பௌத்தர், அல்லது இவருடைய முதலாவது மனைவியில் இரண்டாவது மனைவி ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவர், அதனால் வந்து இவர் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார் அப்படின்ற பல்வேறுபட்ட விஷயங்கள். அதோடு வந்து இந்த பாராளுமன்ற இந்த பட்டியலில் அல்லது அந்த தேசிய அந்த பாராளுமன்றத்தினுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பௌத்த மதம் என சொல்லப்பட்டிருந்தது. அதனால் வந்து டாக்டர் அர்ச்சுனா தான் அப்படி பயந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாமே பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா நான் வந்து எல்லா மதமும் சம்மதம், அதாவது எல்லா மதமும் எனக்கு சமம், எல்லா மதத்தினரையும் நான் மதிக்கிறேன், எல்லா மதத்தினரோடு நான் பழகுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நான் சொல்லியிருந்தார். ஆனாலும் சிலர் வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்ணணும், விதண்டாவாதங்களை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. என்னென்றாலும் இதை பற்றி எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா இருக்கிறார். என்னென்னு சொன்னால் சமுதாயத்துக்கு நல்ல செய்ய வழிக்கிட்டால் இவ்வளவு பிரச்சனைகளும் வரும், அவற்றையெல்லாம் தாண்டி நான் வந்து எப்படியாவது மக்களுக்கு நல்ல செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்தவர். அதை பற்றி சொல்லுக்கு ஏற்ற வகையில் நடக்கணும், அதை பற்றி சொல்லுக்கு கேட்ட வகையில் நடப்பது மட்டுமல்ல, எவ்வளவோ பேர் வந்து அவரை வந்து குத்துவதற்கோ அல்லது நசுக்குவதற்கோ அவரை வந்து கீழே தள்ளுவதற்கோ முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் ஊடகங்களும் இலங்கையினுடைய தமிழ் ஊடகங்களும் அவரை வந்து நசுக்கலாம் அல்லது வந்து அவரை வந்து அப்படியே ஒரு பிடியில் பிடிச்சி அப்படி அமுக்கி அவரை வந்து பேசாமல் அமர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற பல ஊடகங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சம்பந்தமான அவர்களுடைய குடும்பத்தினுடைய சமூக ஊடகங்களாக தான் செயற்பட்டு கொண்டிருப்பார். அதாவது அவர்களுடைய ஊடகங்களாக கூட இருக்கலாம். அதனால் இவருக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வாய்ப்பு கிடைத்தது வந்து இவ்வளவோ பிரச்சனையாக இருக்கும், இவ்வளோ பேருக்கு பொறாமையாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து அமர்த்தத்தான் பார்ப்பார்கள், அவருடைய குரல் வலையை நசிக்கத்தான் பார்ப்பார்கள். இவற்றிலிருந்தெல்லாம் டாக்டர் அர்ச்சுனா மீள வருவதற்காக தன்னுடைய போராட்டமோ அல்லது தன்னுடைய குரலை வந்து உயர்த்தி கொடுக்கணும், அவருக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ண வேணும். ஆனால் இது இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனாவை நசுக்குவதற்கு புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் அதுக்கு வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது வந்து நான் என்னுடைய கருத்தாக சொல்லலை, அவருடைய சமூக வலைத்தளங்களில் இருக்கிற பகிர்வுகள் அவற்றில் வந்து இருக்கின்ற விஷயத்தை தான் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இந்த மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது, அதாவது 21ஆம் தேதி நேற்று ஆரம்பமாக இருக்கிறது. இதுவரை இந்த இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர திசநாயக்க அவருடைய கட்சியிலிருந்து எந்த விதமான பிரச்சனையுமே இதுவரை வரவில்லை. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு அப்புறமாக போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமே
ஒவ்வொரு பிரச்சனைகள் காவல்துறை வருவார்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விட மாட்டார்கள், அவர்களை அனுப்பி அவர்களோட பிரச்சனைப்பட்டு வர திருப்பி இராணுவத்தினர் வருவார்கள், அவர்களோட பிரச்சனை போட வேண்டி வரும். அது முடிய அங்கே வந்து மாவட்டத்தினர் செய்கின்ற பொழுது அங்கே சிவில் உடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுப்பார்கள், வீடியோ எடுப்பார்கள், யார் யார் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். இதுவும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நிற்பார்கள், எல்லா சிஐடியினர் நிற்பார், எல்லாருமே அங்கே நின்று ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அந்த மாவட்டத்தினத்தை குழப்புவதற்கு போராடி கொண்டிருப்பார்கள். நான் இந்த முறை எந்த விதமான அசம்பாவிதங்களும் இதுவரை இடம்பெறவில்லை அப்படின்றதும் வந்து உண்மையில் ஒரு சந்தோஷமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா சொல்றார், தான் வந்து இது சம்பந்தமாக கரணியோ யாருடைய காய்ச்ச பொழுது ஓகே உங்களுடைய அந்த மாவீர தினத்துக்கு நாங்களும் வாரோம் பங்கு பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக டாக்டர் அர்ச்சனா எங்கேயோ இடத்துல பகிர்ந்ததாக ஞாபகம். ஆக மொத்தத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடந்தால் சரி. அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவும் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து தலையில் ஏற்றி வச்சு உசுப்பேற்றி விடுகிறார்கள் போல தெரிகிறது. அவற்றை எல்லாம் நம்பி இவரும் வந்து ஓகே மக்கள் சொல்கிறார்கள் மக்கள் செய்கிறார்கள் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சமாவது இவரும் வந்து யோசித்து இது இப்படி போனாத்தான் சரி, இது இப்படி போனாத்தான் சரி, அல்லது இது சம்பந்தமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார், இவற்றிற்கு ஊடாக இவற்றில் வந்து அனுபவம் உள்ளவர்களோடு சேர்ந்து அவர்களிடம் வந்து கருத்து கேட்டு நகர்ந்தார்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பயணம் இனிதே நடைபெறும். எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.